நம்மள சில பேரு நாம நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக மத்தவங்கள கெட்டவங்களாக்க முயற்சி பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. நாம நல்லவங்கன்னு காட்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ விஷயத்தால நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம நல்லவங்க இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாலும் நினைக்காட்டினாலும் இப்ப என்ன விஷயம்? என்ன? அதுக்கே நம்ம மத்தவங்கள தப்பானவங்கன்னு காட்டி நம்மள நல்லவங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். நாம சொல்லிக்கலாம். ஆனா இத கேட்கறாங்க பாத்தீங்களா? அவங்களாம் நம்புவாங்களா? கேட்கிற எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது. இல்லையா? எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதனால யாரையும் குறைச்சு பேசி உங்கள நல்லவங்களா நீங்க காட்டிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தவங்கள பத்தி நீ செய்யறது தப்பு, நீ இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா தப்பு நம்ம பேர்ல தான் இருக்கு. சொல்றவங்க பேர்ல இல்ல. அப்ப எதனால நம்ம இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். ஏன் நம்மள சொல்றாங்க? நாம உண்மையாவே நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசணும். இல்லைங்களா? அது மாரி யாரையும் சொல்லாதீங்க, பேசாதீங்க. அது மட்டும் இல்ல. இப்ப நம்ம ஒருத்தவங்கள ஒரு விஷயம் சொல்றோம், கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிருவோம், கேட்போம். சில பேர் அப்படி இருக்காங்க. அந்த விஷயத்த திரும்பி நமக்கு அவங்க நாமள கேட்டா, நமக்கு அந்த விஷயம் எப்படி இருக்கும்? நம்ம என்ன மாரி ஃபீல் பண்ணுவோம்? அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த அவங்க கிட்ட கேட்கணும். அதாவது அவங்க கிட்ட ஈஸியா நம்ம கேட்டுடுறோம். அதே கேள்வி நமக்கு திரும்பி கேட்கிறப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து அந்த விஷயத்த கேட்கணும். அடுத்தவங்கள அதாவது ஒரு சின்ன சிரிப்பு கூட அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தும். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். தயவு செஞ்சு யாரும் அது மாரி மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாரி நடந்துக்காதீங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு தூங்கி காலையில எந்திரிப்போமா அப்படின்னு யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. தேங்க்யூ.